டியர் சகலைஸ் அண்ட் ரகலைஸ், அட்ரஸே இல்லாம அட்வைஸ் பண்ணுவோர் சங்கம் கட்டின பாட்டி இது. ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல கூட இதெல்லாம் கிடைக்குது. டிப்ஸ் வெச்சுக்க, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏய், ஏன்டா அழுகுற? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில 20 ரூபாய் டிப்ஸ் கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேனே, எங்க சாப்பாடு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சரிதான், ஆனா அதை சாப்பிடுறதுக்கு கும்பல் வேணுமே. நான் ஒண்ணு பண்றேன், என் காலேஜ் பசங்களை வர வச்சுட்டா. ஹே, விழுமருவி அப்ப நல்லா இருக்கணும். நல்லா பண்ணி கொடுத்துறாங்க. சரிப்பா, அட்வான்ஸ் கொஞ்சம். பெரிய வீட்டு கல்யாணியா, மொத்தமா அப்புறம் வாங்கிக்க. அட்ரஸே இல்லாம அட்வைஸ் பண்ணுவோர் சங்கம் கட்டின பாட்டி இது. எதுவா இருந்தாலும் இந்த ஹோட்டல எழுதி கொடுத்தானே அவனை போய் கேளு. அதை விட்டுட்டு இங்க வந்து கூவன உயிரோட போய் சேர மாட்டேன். டேய், திரும்பி அவனை பார்க்க கூடாது, தொட்டி விடுங்க. சரியான முதுக மறுபடியும் உடைச்சிட்டாங்கல்ல. கூலாக நம்பிக்கை தான் ஃபுல்லாக சக்சஸ் பண்ணும் டீம். விமல், சிவா, அஞ்சலி, ஓவியா எல்லாம் நடிச்சு கலா கஃபேவாக காட்டியிருப்பாங்க. படம் வந்து கும்பகோணத்தில் ஷூட் பண்ண மாதிரி இருந்தாலும் இண்டோர் எல்லாம் வந்து இந்த பில்டிங் தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சத்யராஜ் நடித்த இங்கிலீஷ்காரன், இதில் ஹீரோயின் வீட இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க. அடுத்த ஆணை படம், அர்ஜுன் நடித்த ஆணை படத்தில் வந்து வடிவேலோட அக்கா வீடா இந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. பிரபு நடித்த சின்ன தம்பி படத்தில் வந்து குஷ்புவோட வீடா இந்த பங்களாவை தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் பிரபு நடித்த பாண்டித்துறை படத்துலையும் வந்து பிரபுவோட மாமா வீட இந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் கூட இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் நாங்கள் இந்த பங்களா ஓனர்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் நடித்த எங்க முதலாளி படத்தில் வந்து கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த படிக்கட்டில் இருந்து இறங்கி போவார். விஜயகாந்த் வந்து நடித்த கண்ணு விட போகுதையா படத்தில் வர எழுந்தாமலை உள்ள சாங் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க.
கோவில் படிக்கட்டில் மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ சரத்குமார் வந்து அவங்களுக்கு ஐயர் கொண்டு போகிற தண்ணி கொடுத்த வந்து தட்டி அடுத்து நம்ம பிரபு நடித்த பாண்டி திரைப்படத்தில் வந்து முட்டி போட்டு அவர் நேர்த்தி கடன் செய்வார் இந்த ஸ்டெப்ஸில் தான். அந்த சீன் கூட இந்த இடத்துல தான் எடுத்துப்பாங்க. முருகா உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறப்பா எங்க அக்கா பொண்ணு முத்துக்கு பாத்திரியில கண் பார்வை கொடுத்துரு. குறிப்பாக சொல்லணும்னா இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து வடிவேலு ஜோக்கு இதெல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து சத்யராஜ் வந்து இந்த கால்வாய் மேலே நடந்து வந்து சில பொண்ணுங்களை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த கால்வாய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வயல்வெளி இருக்குது. நாங்கள் கூட 2-3 வீடியோ இங்கே எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்திங்கன்னா வயல் நடவு டைம், அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப பச்சை பசேல் அவ்வளோ அழகாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால